நல்லது. நான் பெரிய பிரசங்கியே இல்லை, ஆனாலும் பாஸ்டர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு எதை கூறுகிறது என்று. எமது விசுவாசம் தேவனோடு எப்படி செயல்படுகிறது? இன்றைய நாளில் இது தான் என்னுடைய தலையங்கமாக தேவன் எனக்கு சொல்லப்பட்டது. எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது? சில வேளையில் நாங்கள் பார்க்கிறோம், நல்ல ஆவிக்குரியவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் நல்லா பாடுவாங்க, நல்லா அந்நிய பாஷையில் பேசுவாங்க, நல்லா பிரசங்கம் செய்வாங்க, ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்து தெரிந்து வைத்திருக்காங்க. அப்போ அவங்க ஆவியில் நிறைந்து இருக்கும் போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, அவர்கள் எப்படி பாடுகிறார்கள், எப்படி உம்முடைய வார்த்தை சொல்கிறார்கள், அவர்கள் எப்படி நீர் அவர்களை பயன்படுத்துகிறீர் என்று நாங்கள் யோசிக்கிறோம் அல்லவா? அப்போது நாங்கள் நினைக்கிறோம், நாங்களும் கூட பரிசுத்த ஆவியில் நிறைந்தால்தான் தேவன் எங்களோடு கிரியை செய்வான். இல்லை, தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எந்த நேரமும் கிருகை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் நினைக்கக்கூடாது அவங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாம் முடியும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. அப்படி அல்ல, தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பாவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை உங்களை விட்டு விலகாத தேவன் என்று கூறியிருக்கார். அவர் உங்களை விட்டு கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாங்கள் பார்ப்போம், இன்றைய நாளில் எங்களுக்கு சில வேளையில் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிரிவினை, எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அல்லவா? நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாமே சம்பூர்ணம் என்று. யாருமே சம்பூர்ணம் அல்ல. சம்பூர்ணம் இல்லாத நேரத்தில் நாங்கள் தேவனை தேடுகிறோமா என்றது தான். எங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கிறதா, எங்களுக்குள்ளாக அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று நாங்கள் யோசிக்கிறோமா? அல்லாவிட்டால் சும்மா சில வேளையில் நாங்கள் நினைக்கிறோம், அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணக்கூட முடியாத நிலைமையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்கிறோம் அல்லவா? அல்லேலூயான்று சொல்லக்கூட எங்களுக்கு வாய் வராது. எல்லாமே ஒரு கசப்பான தன்மையாக இருக்கும் எங்களோட வாழ்க்கையில். அப்படி அல்ல, தேவன் ஆவியில் நிறைந்திருக்கும் போது தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆவி இல்லாமல் வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கும் போதும் நமது தேவன், நம்முடைய தகப்பன் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் தனிமையாக இருக்கும்போது, நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட போது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியாதே, என்னால் உமக்கு அல்லேலூயா என்று சொல்லக்கூட முடியாதே, ஆண்டவரே, என்னால் உனக்கு பாடக்கூட முடியாதே என்ற நிலைமை என்னை வாட்டி வதைத்தது. இன்றைய நாளில் எத்தனை பேர் இவ்விதமாக இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள், அப்பொழுது தேவன் உங்களோடு கதைப்பார். ஆகவே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். பாருங்க, நொறுங்குண்ட உள்ளம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? நொறுங்குண்ட உள்ளங்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீ நீதிமான் அல்ல. அடுத்ததாக டாக்டர் வாசிங்க மற்ற பகுதியையும். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அதே போல் நாங்கள் காண்றோம் பாருங்க, நீதிமானாக இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் ஜெபம் செய்கிறேன், நான் இப்படியெல்லாம் சபைக்கு போகிறேன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த துக்கம்,
ஏன் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் நான் தனிமையாக்கப்பட்டேன், ஏன் நான் எல்லோராலும் நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளாக வருகிறது அல்லவா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நடக்குது உங்களுக்கு? உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வெறுமை, உலகமே வெறுத்து நீங்கள் போகின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் அந்த நேரம் நினைக்கிறீங்க, ஐயோ நான் ஆவியில் நிறைந்தில்லையே, நான் என்னுடைய ஜெபத்தில் நான் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நான் வீழ்ந்து போயிருக்கேன். இல்லை, அந்த நேரத்திலும் அந்த நிலைமையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். அன்பான சபையோர் சகோதரிகளே, சகோதரன், ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்களோடு கூட நடந்து வருகிற தேவன், உங்களோடு கூட உங்களை அரவணைத்து தூக்கி செல்கிற தேவனாய் காணப்படுகிறார். தாவீதை குறித்து பாருங்கள், மரண பள்ளத்தாக்கில் அவன் போகும்போது கூட என்ன நினைக்கிறான்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, நெருப்பில் நடக்கும்போது, நீரில் போகும்போது அவன் நினைக்கிறான், நான் மூழ்கி போவேன் என்று, நான் நெருப்பில் எரிந்து விடுவேன் என்று. அந்த நேரமும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்துகிறவராயிருக்கார். ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களோட வாழ்க்கையில் அப்பேற்பட்ட நெருப்போ அப்பேற்பட்ட நீரோ வராதுன்னு சொல்லி. எல்லாம் வரும். நீதிமானுக்கு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் நான் நல்லபடியாய் வாழணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையிலன்னு, உடனே பிசாசானவன் உங்களுக்கு வகை தேடுவான். உங்களை வீழ்த்துவதற்கு அவன் எத்தனையோ வழிகளை தேடுவான். நீங்கள் என்று நினைக்கிறீங்களோ நான் சரியாக ஆராதனைக்கு போக வேண்டும், நான் சரியாக வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், நான் சரியாக என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது, நான் நல்ல மகனாக மகளாக இருக்கணும்னு. ஆனால் பிசாசு உங்களுக்கு பக்கத்தில் இருந்து என்ன செய்வான்? உங்களை அதிலிருந்து வீழ்த்துவதற்கு வகை தேடி சுற்றி திருவான். ஆகவே அந்த நிலைமையிலும் கூட நீங்கள் எப்போதுமே நினைத்து பாருங்க, எந்த பிசாசுக்கோ, எந்த ஒரு அந்தகார சக்திகளுக்கோ, எந்த ஒரு சத்துருவுக்கோ உங்களுடைய வீடுகள், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, உங்களுடைய சகோதரருக்குள்ளே இருப்பாங்க, உங்களுடைய சிநேகிதருக்குள்ளே கூட பிசாசானவன் அப்படி கிரியேசன். ஆனால் நீங்கள் வீழ்ந்து போகாத விதமாக தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நல்லவர். ஆகவே தேவனை போல ஒரு அன்பான தகப்பன் எங்கள் யாருக்குமே இல்லை. ஆகவே நாங்கள் பார்ப்போம் இந்த வேத வசனத்தின்படி. நாங்கள் முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 to 11, அதுக்கு பிறகு 13ஆம் வசனத்தையும் வாசி. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16, 7 to 11 and 13 verses. கர்த்தருடைய தூதனானவர் அவனை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆகாரை குறித்து. அவளுடைய வரலாற்றை நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கோம். பார்க்கும் போது ஆகார் ஒரு அடிமை பெண்ணாக சாராளிடம் அவர் இருந்தார். அப்போ ஒரு அடிமை பெண்ணாக இருந்த சாரால என்ன நடந்தது அவருக்கு உங்களுக்கு அந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கிற தாமதமான போது சாரா என்ன செய்கிறார்? ஆகாரை தன்னுடைய
புருஷனுக்கு மனைவியாக வப்பாட்டியாக கொடுக்குறான். அப்போ அவள் என்ன செய்கிறா? தேவனுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் அவள் செய்கிறான். தேவனுடைய காலம், அவங்களுக்கு குறித்த காலம் வரும் வரைக்கும் அவங்கள் இருக்க இல்லை. ஆகவே ஆபிரகாம் அந்த கதையை, தன்னுடைய மனைவியுடைய கதையை கேட்டு ஆகாரை ஏற்றுக்கொண்டான். ஆகவே ஆபிரகாமின் ஊடாகத்தான் அந்த ஆகார் கற்பம் அடைகிறார். இந்த நிலையில பாருங்க, அவ கற்பம் அடைந்து பிள்ளை பெற இருக்கும் போது உண்மையிலே நான் சொல்லுவோம், அந்த நாச்சியாரை பார்த்து அவளுக்கு ஒரு ப்ரைடு. நான் நாச்சியாரை கண்ட உடனே இப்போ ஒரு ப்ரைடு, எங்களோட ப்ரைடு நான் கற்பம் தரித்து பிள்ளை பெற போறேன், நீயோ மலடியா இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த சாராய்க்கு. உடனே சாராய்க்கு கோவம் என்ன சொன்னான் ஆபிரகாம், எல்லாமே உன்னால் வந்ததுன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அவன்கிட்ட சொல்றா, இவ விட்டு விரட்டும். அப்ப அவன் சொல்றான், உன்னுடைய கையில இருக்கிறாவ, நீ விரும்பினதை செய்யன்னு சொல்லி உடனே வீட்டை விட்டு இந்த ஆகார் விரட்டப்படுறான். இப்போது இந்த ஆகாரம் வனாந்தரத்துல தட்ட தனியாக அவர் அலையும் போது வயிற்றில் குழந்தை. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நிலைமையா இருக்கும்னு சொல்லி. வேதனையான நிலைமை, யாரும் இல்லை, தனிமையான நிலைமை. அந்த வயிற்றில் உள்ள குழந்தையோட அலையும் போது அந்த ஆகாரை தேவன் கைவிடவில்லை. அவர் கேட்கிறாரு, நீ எங்கே போகிறாய் சொல்லி. அப்ப அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன், அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், உன்னுடைய ஜாதியை நான் பெரிதாக்குவேன்னு சொல்லியிருக்கார். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு இஸ்மவேல் என்ற பெயரை கூட வைன்னு அவர் சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுடைய நிலைமையை கண்ட தேவன். ஆகவே அந்த நிலைமையை கண்டபடினால அந்த எல்ரோய் அவ சொல்றா எல்ரோய் என்னை கண்டார்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாளில் எத்தனை பேர் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய வேதனையான அந்த கட்டத்துக்குள்ளாக நீங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சோதித்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று. ஆனாலும் நீங்கள் கண் கலங்க கூடாது. இந்த நிலைமையிலும் கூட தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எல்ரோய் என்னை கண்டவர், அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் என்று யோசிச்சு பாருங்க. ஆகவே அது மாத்திரமல்ல, நாங்கள் இன்னும் ஒரு நபரை குறித்து இந்த இடத்துல பார்ப்போம். அந்த நபரும் கூட, நான் அந்த நபரை குறித்து அதை சொல்வதற்கு முன்பதாக நான் சொன்ன, அந்த நபர் உண்மையிலே தேவனுக்குள்ளாக பெரிதான அற்புதங்கள் செய்தவர், தேவனுக்குள்ளான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது அவன் எப்படி தேவனை நோக்கி கதைக்கிறான் என்றதை நாங்கள் பார்ப்போம். டாக்டர் வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-8 வரை. 1 Kings 19:1-8. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாம் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். இப்போது இந்த இடத்துல பாருங்க, எலியாவை குறித்து உங்களுக்கு தெரியும். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. என்ன அவன் செய்யாத அற்புதங்கள் அல்ல. நெருப்பை வரவழைத்து பட்சித்து போட்டுதான் அந்த எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அற்புதங்கள் செய்த இந்த எலியாவுக்கு என்ன நடந்தது? அவன் 450 பேரை கொலை செய்தான். அதை கேள்விப்பட்ட எசேபேல் என்ன சொன்னா? உன்னை நான் நாளைய தினம் இந்த நேரத்தில் உன்னை கொன்று போடுவேன். இந்த வார்த்தையை கேட்ட எலியா எப்படி பயந்து போனான் என்று யோசித்து பாருங்க. அதே போல இன்றைய நாளில் நாங்களும் எவ்வளவோ தேவனுக்குள்ளாக இருக்கலாம். நாங்களும் கூட தேவனுக்குள்ளாக எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோட நல்ல ஒரு பக்திமானாக இருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த எலியா தீர்க்கதரிசியே தன்னுடைய உயிரை கொள்வேன் என்று அவர் சொன்ன போது அவன் பயந்து போய் என்ன சொல்லுகிறான்? தேவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? சொல்லுங்க, நீங்க தான். என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று கேட்கிறான். இன்றைய நாளில் எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறோம்? உண்மையிலே பிரச்சனைகள் வரும்போது, எனக்கு தெரியாது உங்களை குறித்து, ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை இந்த வார்த்தை கேட்டிருக்கேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் இருந்தது போதும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். நீர் நான் இருந்து உன்னோடு இருந்தது போதும், இவ்வளவு காலம், முடியுமானால் என்னை அதி விரைவில் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எடுத்தாரா? இல்லை. அதே போல தான் எலியாவும் ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னை எடுத்துக்கொள்ள, நான் இருக்கிறது போதும், நான் சாக வேண்டும்னு சூறை செடிக்கு கீழே போயிருந்தான். அப்போதும் கூட தேவன் என்ன செய்தார்? அந்த இடத்துக்கு தூதனை அனுப்பி அவர் அவனுடைய நிலைமையை காண்கிறார் அல்லவா? இன்றைய நிலையில் எங்களுக்கும் அப்படித்தான். நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை தேவன் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். கண்டு போய் அந்த தூதன் என்ன சொல்றான்? எழுந்து தண்ணீரும் அப்பமும் கொடுத்து சாப்பிட்டு எழுந்துறேன். ஆனாலும் எழுந்த அந்த நேரத்தில் என்ன செய்றான்? அவன் அதை சாப்பிட்டு குடித்து விட்டு திரும்பவும் பழந்தான். எத்தனை பேர் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கோம்? ஆண்டவரே, எனக்கு இனிமேல் செய்ய முடியாது, இது போதும், இதுக்கு மேலே எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, இதுக்கு மேலே நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே நான் என்னுடைய கணவனோடு ஜீவிக்க மாட்டேன், இதுக்கு மேலே எனக்கு இந்த பிள்ளைகளோடு வாழ இயலாது, அப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கான். என்ன யோசித்து பாருங்க. சில வேளையில மனைவியை குறித்து கணவர் சொல்லுவார், ஐயோ, எவ்வளவு கொண்டு வந்து கொட்டினாலும், எவ்வளவு சம்பாரிச்சு போட்டாலும், மாசம் முடியக்குள்ள சம்பளம் எடுத்த ஒரு பாடு கடன்காரன் வந்து நிற்கிறான். கடனை கட்டி முடிக்கும் போது எனக்கு கையில் ஒரு சதம் இல்லை. மனைவி என்ன சொல்லுவா? இந்த மனுஷன் என்ன அப்பா கொண்டு வந்து கொடுக்குறானே இல்லை, பிள்ளைகளை பார்த்தது இல்லை, பிள்ளைகளை எதுவும் கொடுத்த பாடு இல்லைன்னு அவ ஒரு பக்கம் ஒரு முறுப்பா. யோசித்து பாருங்க, இது எங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலே நடக்கிற காரியம் அல்லவா? ஐயோ, இருந்ததை விட போதும் ஆண்டவரே. மனைவி சொல்வார், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் இவரோட வாழ்ந்தது போதும். அதே போல கணவரும் சொல்வார். அதே போல தான் எலியா இந்த இடத்துல சொல்றான். ஆனால் தேவன் அவனுடைய உயிரை எடுத்தாரா? இல்லை. அந்த இடத்திலும் தேவன் அவனுக்கு வந்து சொல்றார் என்ன? திரும்பமாக வந்து தட்டி எழுப்பி சொல்றார், நீ போக வேண்டிய பயணம் அதிக தூரம். உண்மையிலே நாங்கள் ஒவ்வொரு நேரம் நினைக்கிறோம், இது போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் இருந்தது போதும், நான் செய்த தொழில் போதும், நான் செய்த ஊழியம் போதும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று. ஆனாலும் தேவன் என்ன சொல்றார்? இல்லை, நீர் போக வேண்டிய பயணம் அதிக தூரம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிடம் நினைப்பேன்,
ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னேன். நீர் எடுக்கல, ஆனாலும் நான் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, இப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேனே, கடன் தொல்லை, வீட்டு பிரச்சனை, எல்லாவற்றிற்கும் முடிவு காண வேண்டும், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு நாள் எடுக்க மாட்டார். இப்பேற்பட்ட ஊழியக்காரனை தேவன் கூட தள்ளவில்லை. அவர் சொன்னாரா, நீ எல்லாம் அற்புதம் செய்தாய், நீ போதும் போதும், சரி, உன்னை விட்டு விலக்கி நான் வேறொரு ஊழியக்காரனை வைக்கணும். அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாரா தேவன்? இல்லை. ஆகவே தேவன் நல்லவர். நாங்கள் நினைக்கிறோம், பரிசுத்தவான், அதிகமாக அற்புதம் செய்த தேவன், அப்பேற்பட்ட மனுஷனுக்கே இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுமாகில் எங்களுக்கு ஏற்பட ரொம்ப நேரம் போகாது. ஆகவே நாங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். நாங்கள் நல்லா யோசித்து வாசிப்போம். அவர் இயேசு சுவாமி இதையெல்லாம் அனுபவித்தாருன்னா, அவர் அனுபவிக்காத துன்பம் நாங்கள் யாருமே அனுபவிக்கவில்லை. அவர் எவ்வளவு காரியங்கள் அனுபவித்தார்னு யோசிச்சு பாருங்க. அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து எங்களுக்காக தன்னுடைய உயிரையை மாய்த்தார். நாங்கள் நினைக்கிறோமா, ஆண்டவரே, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்த, உனக்காக சரி நான் ஜீவிக்க வேண்டாமா என்று நினைக்கிறோமா? ஆகவே தேவன் நல்லவர், தேவன் அன்பு நிறைந்தவர், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு வார்த்தையை பார்ப்போம். டாக்டர், இன்னும் ஒன்றை வாசியுங்கள். நாங்கள் இன்னும் ஒன்று பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வாசியுங்க டாக்டர். ஜான். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 16, 17, 18 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இயேசு சுவாமி இந்த ஸ்திரீ சமாரியா பெண்ணை சந்திக்கிறார். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அந்த சமாரியா ஸ்திரீ 6ஆம் மணி வேளையில் அந்த கிணற்றண்டைக்கு தண்ணீர் எடுக்க வந்தாள். ஏன் அவள் அப்படி வந்தாள் யோசித்து இருக்கிறீங்களா? மற்ற நேரங்களில் அவள் கிணற்றண்டைக்கு வந்தால் என்ன நடக்கும்? கிணற்றண்டையில் என்ன நடக்கும்? நிறைய பெண்கள் கூடி என்ன கதைப்பாங்க? ஒருவரை ஒருவர் குறித்து கேவலமாக கதைப்பாங்க அல்லவா? ஆகவே இந்த பெண்ணுக்கு வெட்கம். ஐயோ, நான் எப்படி இத்தனை புருஷனை எடுத்துக்கொண்டேனே, நான் எப்படி இந்த கிணற்றில் போய் தண்ணீர் எடுப்பேன் என்று 6ஆம் மணி நிலையில் வந்து, அதே நேரத்தில் இயேசு சுவாமியும் அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். அவரும் எப்படி சந்திக்கிறார்னு யோசிச்சு பாருங்க. அவர் தனிமையில் சந்திக்கிறார். சீசர்கள் கூட இல்லை. சீசர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டாரு, போஜனம் வாங்க போன்னு சொல்லி. சீசர்கள் இருந்திருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கணும். அந்த சமாரி ஸ்திரியை அப்படி அவர் கதைக்கும் போது சொல்லி பாருங்க, ஐயோ என்ன இவர் ஏன் இந்த பெண்ணோட கதைக்கிறார், இவள் நடத்த சரியில்லையே, கமிங் கலர் நோ குட், அப்படிதானே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆகவே அந்த சீஷர்களையும் கூட இயேசு சாமி அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு தனிமையாக அவளை சந்தித்து கேட்டபோது அவள் உண்மையான தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அந்த ஸ்திரியை அந்த எல்லாராலும் யோசிப்பாருங்க, அவளுடைய செய்கை, அவளுடைய நடத்தையை குறித்து கேள்விப்பட்ட ஒவ்வொருவரும் அவளை தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்பட்டார். அவள் கேவலமான நிலைமையில் இருந்தாள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அப்பேற்பட்ட அந்த பெண்ணை கூட இயேசு சுவாமி சந்தித்தார் அல்லவா? சந்தித்தது மாத்திரமல்ல, அவளின் நூடாக சமாரியாவுக்கு
அவருடைய நற்செய்தி போய் சேர்ந்தது. அவளினூடாக சமாரியாவில் உள்ள அனைவரும் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய நாளில் எத்தனை பேர் நாங்கள் அதை செய்கிறோம்? எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை, நாங்கள் நல்லா வாரம் பூரம் ஆண்டவரை குறித்து சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, அவர் அவள் கெட்ட பெண் என்று கூட பார்க்கவில்லை. அவளுக்கு தேவனை சந்தித்த போது அவள் தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஏற்பாடு அந்த சமாரியா முழுவதும் தேவனுடைய நற்செய்தி போய் சேர்ந்தது. ஆகவே தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் ஒருபோதும் எவ்வளவு கெட்டவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பாவியாக இருக்கட்டும், அவர் நல்ல தேவனோடு கூட இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, நன்றாக தேவனுக்கு நான் வாழ்கிறேன் என்று சொன்னவர்களை மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தவர்களையும் கூட தேவன் எடுத்து பாவிக்க வல்லமையாயிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் தேவன் நல்ல கற்றவர்கள், நல்ல கல்வி அறிவான அல்ல, பைத்தியக்காரனை தேடி அவருடைய காரியத்தை அவர்கள் மூலமாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் நல்லவர். அவருடைய அன்பை போல ஒரு அன்பு யாருக்குமே இல்லை. எங்களுக்காக அவர் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார். நாங்கள் இன்றைய நாளில் பார்த்தோம், எலியாவை குறித்து பார்த்தோம், ஆகாரை குறித்து பார்த்தோம், அதே போல இறுதியாக சமாரிய ஸ்திரியை குறித்து பார்த்தோம். இவர்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஆவியில் நிறைந்தால் மாத்திரம் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போவோம்னு நினைக்கக்கூடாது. ஆவியில் நிறைவது நல்லம், அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணுவது நல்லம், ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் உண்மையாக இருப்பது நல்லம். ஆனால் எந்த நேரமும் அது உங்களுக்கு இருக்கும்னு சொல்ல தெரியும். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எந்த நேரம் உங்களை விழுங்கலாம் என்று யோசித்து வரலாம். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் வீழ்ந்து போய் யாரிடம் போவேன் என்று கண்ணீர் விடும் போது கூட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எங்களுடைய அப்பா அவ்வளவு அன்பு நிறைந்த தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். உங்களுடைய கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். அன்பான தேவனே சுவாமி, இந்த நல்ல காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று நீர் ஒருவர் மாத்திரமே அறிவீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் எப்போதும் எங்களை விட்டு பிரிவதில்லை, எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். அன்பான தேவனே, உம்முடைய பிள்ளைகள் வந்த நிலைமையில் திரும்பி போகாத விதமாக தேவனே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துக்கு சமாதானத்தை கொடும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நிலைமையில் வந்தாலும், எந்த வேதனையில் வந்திருந்தாலும் ஆண்டவரே, இன்றைய நாளில் அந்த உள்ளங்களை தொடும். ஆண்டவரே, அந்த உள்ளங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நீராயிருக்கிறேன். அந்த உள்ளங்களுக்கு ஆண்டவரே தைரியத்தை கொடுக்கிறதவர் நீராயிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களோடு சொல்லும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மகளே மகனே நீரே அஞ்சாதே என்று சொல்லி ஆண்டவரே முழுமையாக சபையோர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்தில் ஒப்படுக்கிறேன். உம்முடைய திரு ரத்தத்தால் முடிக்கலாம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமாம்.